எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க. என்னப்பா என்னாச்சு? இது ஹாஸ்பிட்டல் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். ஏங்க சார் சொல்லி இருக்கிறது இது ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷனு. சார் போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சு தானே சார் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஏம்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களா இட்டுன்னு வருவாங்களா? என்னப்பா பேசுற நீ? சார் இந்த ஆள் உடம்பு சரியில்லாதவங்க இல்ல, திருடன் சார், திருடன். எது திருடனா? அச்சு மண்டியை கழிச்சு சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிறீங்களா? சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்துக்குவோம் சார். நாங்க ஒண்ணும் பண்ணல சார் அவனை. என்ன கான்ஸ்டபிள், என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏந்துருவான்னு சொல்றாங்க? தெரியல சார், மூஞ்ச பார்த்தா பூட்ட கேஸ் மாதிரி இருக்குது சார். தெரிஞ்சு போச்சு, போட்டு தள்ளிட்டு இங்க இருந்து விட்டு போயிடலான்னு வந்துக்கிறீங்க அதானே? சார் போட்லாம் தெரியல சார். என்ன சார் பேசுறீங்க? யார் இவன்? கான்ஸ்டபிள், இவனை பிடிச்சி உள்ள போடு. கற்பூட் கேஸ் இவன் மேல போடு. சார் நான் எதுவும் பண்ணல சார். ஏய் சாரி ஏத்து பேசுற நீ. சார் அந்த கரட்டுக்கார கை பிடிச்சிட்டானே, அந்த கேஸ் போடலாமா சார் இவன் மேல? சார் என்ன சார் ஏதோ கேஸ் கொடுக்கலான்னு வந்தாக்க என்னமோ எங்க மேலே கேஸ் பண்ணி இருக்கிறீங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எவ்வளவு பேர் உயர் அதிகாரி நானு என்னைய கேள்வி கேட்கறியா நீ? சார் ஒரு போலீஸ் அதிகாரி என்றது பொதுமக்களுக்கு எங்களுக்கு சேவை கொடுக்கறதுக்கு தான் சார். அவனை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓஹோ, இவன் கொல்லக்காரனா இவன்? சார் அந்த கற்பழிப்பு கேஸ் வேணாம் சார். சைலண்ட். கான்ஸ்டபிள் உன்னை தூக்கு. யாரு? ஆஹா மூச்சுங்கண்ணா. கனவுல கூட இந்த போலீஸ் தொலை தாங்க முடியல. பாத்தீங்கன்னா ஏய் சார் நீ என்னடா மரியாதை கொடுக்குறா? ஏய் அவன் பாத்தீங்கன்னா நீனா கத்தின்னு கிடக்குறா. சார் இவனை பிடிச்சி உள்ள போடுங்க, நான் கேஷ் கொடுக்குறேன். யார பார்த்து கேஷ் கொடுக்குறேன்ற? நான் எவ்வளவு பெரிய அதிகாரி, நியாயமான உண்மையான அதிகாரியா? தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? சார் நான் கேஷ் சொல்ல சார், கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆஹா அப்படியா? கான்ஸ்டபிள் கேஸ் எழுதி வாங்க. வாங்க சார், வந்து எல்லாரும் கேஸ் கொடுங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பொது பணி? எல்லாம் போயிட்டு தாங்க இருக்கு. அவரையும் முக்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம பாத்ரூம் அந்த பக்கம் இருப்பாரு, போயிட்டு வாப்பா. அது பாத்ரூம்காக முக்கல சார் அவரு. நான் முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்டர் சார், இவங்க அண்ணன் சொடலை முத்து நேத்து நைட்ல இருந்து ஆளைய காணோம். அந்த ஃபீலிங்ல தான் இவர் இப்படி இருக்காரு. அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு நீங்க தான் தரணும். இங்க வாப்பா. சொல்லு முத்து, என்ன பிசினஸ் பண்றாரு? ஒன்றும் இல்லை சார். யோ ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுக்கா கூப்பிட்டா? என்ன ஒர்க் பண்றாரு அவரு? ஒண்ணு சொல்ற போல ஒண்ணும் பண்ணல சார், அதனால தான் இல்ல. ஏங்க என்னங்க சொல்றாரு அவரு? ஒண்ணுமே பண்ணாம அப்ப எப்படி காணாம போனாரு அவரு? அதுதான் சார், எப்படியாவது இவங்க அண்ணனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு கிட்னியோ கண்ணோ தானம் பண்ணி இவன் எப்படியாவது பழிச்சுப்பான். அவன் கண்ணோ கிட்னி வித்து வச்சுக்கா நல்ல ரேட்டுக்கு போவோம். அட கொய்யால அண்ணன் தொஞ்ச பாத்துக்காக தேரலையா? அவன் கிட்னி கண்ணு திருடுறதுக்கு தான் தேர்றியா? அட என்ன சார், அண்ணன் தம்பி பாசம்லாம் இப்ப எங்க சார் இருக்கு? அவங்க அண்ணனை நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு எதனா கிடைக்கும், உங்களுக்கும். நான் எவ்வளவு பேர் ஸ்ட்ரிக்டான ஆளு, என்ன போய் சார் இது பெரிய கேஸா இருக்கு சார். அட என்ன நீ என்ன பெரிய கேஸ்? சார் திருட வந்தவனுக்கு கரண்ட் ஷாக் வச்சிருக்காங்க. கரண்ட் ஷாக்கா? என்ன இதெல்லாம்? சார் கரண்ட் ஷாக் வச்சதுனால தான் திருடனை பிடிக்க முடிஞ்சது. எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? ஏன்னா ஆள் பாய்ச்சி போய்க்கனா? என்னது இவன் உங்க அண்ணனா? ஆமா சார், நேற்று இருந்து இவன் தான் சார் காணோம். இவன் என்ன வேலை பண்ண தெரியுமா உங்களுக்கு? நிறுத்துப்பா, நீ ஏன்பா கரண்ட் ஷாக் வச்ச? என் வீட்டு பாதுகாப்பு நான் கரண்ட் ஷாக் வச்சேன். இதுல என்ன இருக்கு? ஏங்க நீங்க கரண்ட் ஷாக் வச்சதால ஒரு செத்து என்ன பண்ணிருப்பீங்க? ஐயா என் வீட்டு பாதுகாப்புக்காகத்தான் என் வீட்டு பீரோவுக்கு கரண்ட் ஷாக் வச்சேன். அது நான் தொட்டாலும் ஒண்ணு ஆகாது, என் பொண்டாட்டி தொட்டாலும் ஒண்ணு ஆகாது. இந்த மாதிரி திருடனங்க தொட்டாதான் ஷாக் அடிக்கும். அண்ணா அண்ணா தம்பியா என்னடா அங்க என்னடா பண்ற? உன தொக்க போலீஸ் வந்துட்டா இப்படியா பண்ணுவா? போலீஸா? ஐயா வணக்கம் ஐயா. திருட்டு பையன் கைய கால உடச்சு போடுங்க ஐயா அவரை. ஹலோ மிஸ்டர், கைய காலை வச்சு போட்டுட்டா நீங்களும் அவன் குடும்பத்துக்கு சோறு போடுவீங்க. கரெக்ட் பாயிண்ட். நீங்க சோறு பாருங்களா? என்னையா பேசுறீங்க? என் வீடு புரிந்து திருடு இருக்கிறாயா? ஏதா கொஞ்சம் மூஞ்சி காமியா. நீ தான் அந்த வீட்டுக்கு ஓனரா? முதல்ல திருடலான்னு வீட்டுக்கு வந்தேன். முதல் திருடுறது என் வீடு தான் கிடைச்சதா? வேற எங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? முத்து தங்கம் வைரம் இதெல்லாம் உன் பீரோடு நான் எடுத்துக்கணும்னா எடுக்கல. அதுக்குள்ளதான் அவனை புடிச்சிட்டானே. புடிச்ச இல்ல நான் எடுக்கல விட்டுரு வேண்டித்தானே.
அதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தா நீ பண்ணது சட்டப்படி குற்றம். பீரோல நான் உன்னை ஷாக் வச்சதுனால தானே பிடிக்க முடிஞ்சது, இல்லைன்னா பிடிக்க முடிஞ்சிருக்காது இல்ல? சார் நீங்க பீரோல கரண்ட் ஷாக் வச்சது முதல் தப்பு. இந்த மாதிரி தொழிலாளி செத்து இருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? ஏ, திருடுறது ஒரு தொழிலையா? நான் இன்ஸ்பெக்டர் சார், நான் கட்சியில இந்த ஏரியால எவ்வளவு பெரிய ஆளு, என்ன கை நீட்டி பேசலாம் அந்த ஆளு, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க சார், உங்க வீட்டுல அவன் திருட வந்தது தப்பு தான். ஆனா நீ கரண்ட் ஷாக் வச்சு தப்பு தானே? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்கப்பா? என்ன புடிச்சு உள்ள போட்டா உன்னையும் புடிச்சு உள்ள போனேன்னு சொல்றேன். என்ன தலைவர் சொல்றேன்? கரெக்டா சொல்றப்பா. நேரே எங்க அண்ணனை பிடிச்சி உள்ள போடுங்களா? கான்ஸ்டபிள், அவனை பிடிச்சி என்ன இன்னும் உள்ள போடாத இருக்கா? டேய் உன்னை முட்டிக்கு முடி தட்டிடுவேன். என்ன திட்டுற மாதிரி இருக்குது சார். ஏய் வாடா. சார் இவன் மூஞ்சில எல்லாம் பொத்து மூக்குது சார். சரி, அந்த பண்ணு திருந்த கேஸ் அவன் மேலே பாடு. பண்ணு திருண்ண கேசா? நான் எப்ப சார் திருண்ண? நீ வாயை மூடிட்டு அதான் நான் தான் பேசிட்டு இருக்கல, ஏன்டா தொட பண்ணிட்டு இருக்கிற? சார் ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கேன். நம்மால புடிச்சு வச்சுட்டு வேலை காட்டி நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். பேசுறீங்களா? பேசுறீங்களா? சார் சார் வேணாம் சார் வைங்க சார், அமுச்சு விட்டுடலாம் சார். நீதி நேர்மை நியாயம் சொன்னீங்க, இப்ப என்ன அமுச்சு விட்டுறேன்னு சொல்றீங்க? என்ன கதை இது? பணப்பட்ட கதை இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இவரை நம்ம கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போங்க சார். வாயா யோ, இது மேல போற இடத்துல உஷாரா போயா, டெஸ்டர் எடுத்துட்டு போ, எல்லாம் உஷாராயிட்டாங்க. சரி தலைவரா. என்ன சார், எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோம், இப்படி விட்டீங்களே, என்ன சார் நியாயம் இதெல்லாம்? நியாயம் நீதி எல்லாம் இருக்கு, வாங்க உட்காந்து பேசலாம். சொல்லுங்க சார், இப்படி விட்டீங்களே, என்ன பண்றது இப்போ? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு புடிச்சுன்னு வந்தாலும் இந்த மாதிரி அரசியல்வாதிங்க வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டின்னு போயிடுறாங்க. நாங்க என்ன பண்றது? அப்ப இதுதான் நியாயமா? நான் அவனை பிடிச்சி உள்ள வச்சுன்னு வச்சுங்க, என்ன வேற இடம் மாத்திடுவாங்க, இன்னொருத்தன் வருவான், அவன் விட்டுருவான். ரொம்ப வேதனையா இருக்கு சார். கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போறீங்களா? சரி வாங்கினார் சொல்லுங்க. கான்ஸ்டபிள், பிரியாணி 5, ஆப்பிள் ஜூஸ் 5, சால்ட்ட காசு வாங்கிட்டு போ. என்னது, நான் காசு தர்றத? எனக்கு ஜூஸ் வேணாம், ஒண்ணு வேணாம். வேணா போங்க, ஆனா கடையில காசு கொடுத்துட்டு போங்க. சார் இவங்க தான் சார் பண்றது. அவனை தூக்கி உள்ள போடு, முடி தட்டு. சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். சாரி எடுத்து பேசுறேன். வாடா வாடா. அப்பா என்னப்பா? பெரியப்பா வாடா. டேய் கண்ணே, நான் கிளம்புறேன், எப்ப விடுறாங்க அப்ப கிளம்பி வா. பாப்பா போலாம். நான் ஒண்ணுமே பண்ணல சார், என்ன பிடிச்சி உள்ள போட்டீங்களே சார். டேய் சவுண்ட் வரக்கூடாது. யோ அமைதியாரு, சாருக்கு எப்போ கோவம் தெரியுதோ அப்பதான் அனுப்புவாரு. அவருக்கு எப்போ கோவம் தெரியுது, நான் எப்போ போறது? அது எனக்கே தெரியாது. காலையிலே வெறுப்பேத்திட்டானுங்க.